மாந்தர் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷச் செய்தி இதுவே. சந்ததமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷச் செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி. வாழ்க வளமுடன். தண்டுவட சுத்தி. வாழ்க வளமுடன். தண்டுவட சுத்தியை ஆக்னா சக்கரத்தில் நிலவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இன்றைய தவம் பஞ்சபூத நவகிரக தவம். தவத்தை வழிநடத்துவதற்காக சிவசங்கரி அம்மாவை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இடத் தூய்மை மற்றும் உள்ள தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா. அடுத்ததாக சிந்தனை வழங்குவதற்காக முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவி உள் உணர்வு என்ற தலைப்பிலே கல்லூரி, பல்கலைக்கழகம் இவற்றில் சேர்ந்து கருத்தோடு தத்துவம், உளவியல் பயின்றிடும் எல்லோரும் அகம் நோக்கி எண்ணத்தை ஓர்மை நிலை எய்தச் செய்ததன் இயக்க இயல்புகளை செயல்முறையில் கல்லாமல் எழுத்தளவில் மாத்திரம் அக்கலை கடமை கற்றால் அவ்விரு பிரிவும் கற்பவர்கள் உள்ளத்தில் நில்லாது அறிவு, உயிர், தெய்வம், பேரியக்க கல நிலைகளை தெளிவாக நிலைத்துணர முடியாது. உள் உணர்வு என்பது ஒரு தொலைதூர கல்வி அல்ல. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல நடத்த முடியாது. இது குரு சிஷ்ய உறவு உள்ள நேரடி பயிற்சி முறை. ஒரு குருவின் மூலமாகத்தான் இதை கற்றுக்கொள்ள முடியுமே தவிர சுயமாக செய்திகளை வைத்து கொண்டோ சுயமாக பயிற்சி செய்தோ முயற்சி செய்தோ கற்றுக்கொள்ள முடியாது. இந்த உள் உணர்வு உரு அன்றியேன் என்று உருவம் புனைக்கும், கரு அன்றியேன் என்று தான் கருவாகும், அரு அன்றியேன் என்ற மாயப்பிரானை குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே என்று தீர்ப்பளித்து விட்டார் திருமூலர். குருவின் துணை கொண்டுதான் குரு தருகின்ற பயிற்சிகளை, விளக்கங்களை அவருடைய ஆசையோடு தொடர்ந்து பயிற்சி செய்து செய்து பக்குவமானால்தான் இந்த உள் உணர்வு என்ற பெரும் பதம் அடைய முடியும். இல்லை என்றால் சாத்தியமே இல்லை என்பது பல ஞானிகளுடைய அனுபவம். இன்றைக்கு யூடியூப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம், புத்தகங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றுக்குமே ஊடகத்துறை நமக்கு சாதகமாக இருக்கிறது என்றாலும் கூட பருப்பொருள் வாழ்க்கைக்கு அவற்றிலே பல கருத்துக்கள் குழப்பமானவை. மறைபொருள் கருத்தை எப்படி சொல்ல முடியும்? மகாபாரதத்துல கதாபாத்திரங்கள் மூலமாக, பல சம்பவங்கள் மூலமாக எத்தனையோ தத்துவங்களை அள்ளி தந்த வியாச பகவான் உள்ளுணர்வு என்ற இறை தத்துவத்தை சொல்ல முடியலையே. அது பாத்திரங்களோ நிகழ்ச்சிகளோ அதற்கு துணை செய்யவில்லையே. அதனால்தானே கீதை என்ற ஒரு ஞான புத்தகமாக இறை தத்துவத்தை, மனம், ஆத்மாவை பற்றிய கருத்துக்களை ஒரு தனி தொகுப்பாகவே மகாபாரதத்தின் ஒரு அங்கமாகத்தான் தந்தார். எனவே உள் உணர்வு என்பது அனுபவம். அது விளக்கத்தால் மட்டுமே உணர முடியாதது. அந்த அனுபவத்தை பெறுவதற்கு துணை செய்வது பயிற்சியும் முயற்சியும். இந்த இரண்டும் இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது. சரியான பயிற்சியும் வேண்டும், விடாமுயற்சியும் வேண்டும். எத்தனையோ பயிற்சி முறைகள் இருக்கு.
ஆனாலும் எந்த ஒரு மாற்றத்தை தந்ததாக சரித்திரம் இல்லை. அதனால் பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண பயிற்சி முறை அவசியம். முந்தைய காலத்தில் சொல்லப்பட்டது போல கடுமையான பயிற்சிகள், பிரம்மச்சரிய விரதம், இல்லறத்தை விட்டு காட்டுக்கு போவது, இதெல்லாம் சாத்தியமில்லை. அதே சமயத்தில் இந்த அறிவு இல்லாமல் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கவும் வழி இல்லை. அதனால் இந்த சிரமங்களை நீக்குவதற்காகத்தான் மகரிஷின் அவதாரமே நிகழ்ந்தது. மகரிஷி அவர்கள் நமக்கு மிக எளிமையாக குடும்ப யோகமாக இல்லறமே துறவரத்தோடு இணைந்திருக்கும் என்ற நிலையிலே ஒரு குடும்ப யோகமாக தந்ததுதான் வேதாத்திரியம் என்ற மனவளக்கலை பயிற்சிகள். இதுல மகரிஷி அவர்கள் இந்த கவியில தெளிவாக சொல்றாங்க, நேரடி குருவின் மூலமாக மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, கல்லூரி, பல்கலைக்கழகம் இவற்றில் சேர்ந்து கருத்தோடு தத்துவம் உளவியல் பயின்றிடும். MA பிலாசபி, BA பிலாசபி, சைக்காலஜி, இப்படி நிறைய நூல்கள், சைக்காலஜி அண்ட் பிலாசபி என்ற 2 துறைகளிலே நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பல செய்திகள் எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த நூல்கள் எல்லாமே சந்தையிலே கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. இவற்றை படித்து புரிந்து கொள்ள முடியுமா? இப்போ மன இயல் துறைன்னு ஒன்று இருக்குங்க, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். பெரும்பாலும் மன பிரச்சனைகள், தூக்கமின்மை, இதை காரணம் வச்சுதான் அங்க போவோம். அவங்க என்ன மருந்து கொடுத்து நம்ம பிரச்சனை தீர்க்க முடியும் சொல்லுங்க? மனதுக்கு மருத்துவம் கொடுக்க முடியுமா? தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க, தூங்கினா சரியா போயிடும். அதுவே பழக்கமாயிடுமே. அது நாள்பட நாள்பட அளவு கூடிக்கொண்டே போகுமே. எனவே மன இயல் துறை என்று சொல்பவர்களுக்கு கூட மனம் என்றால் என்ன என்பதிலே தெளிவான விளக்கம் இல்லை. அதனால் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களிலே இதை கற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு ஒரு பயிற்சி முறை வேண்டும். எந்த படிப்பு எல்லாமே தியரட்டிக்கல் கிளாஸ் தான். மனதுக்கு என்ன பிராக்டிக்கல் பயிற்சி கொடுக்க முடியும்? அதுக்காக லேபரட்டரி வைக்க முடியுமா? எனவே இதெல்லாம் பள்ளி, கல்லூரிகளில் படிக்கின்ற கருத்தோடு தத்துவம் உளவியல் பயின்றிடும் எல்லோரும் அகம் நோக்கி எண்ணத்தை ஓர்மை நிலை எய்தச் செய்ததன் இயற்கையியல்புலை செயல்முறையில் கல்லாமல் பயிற்சி செய்தால்தான் மனம் ஒடுங்கி புலன் அடங்கி அந்த மனதை அறிந்து மனதுக்கு உட்பொருளாகிய அறிவை அறிந்து அறிவாகிய தெய்வத்தை உணர முடியும். வேற எந்த வகையில தெரிந்து கொள்ள முடியும்? இன்னும் சில பேர் மனம் என்பது இல்லையே, நீங்க என்ன மனசை பத்தி பேசுறீங்க என்பார்கள். சாமி சொல்லுவாங்களே, உயிரையே அவங்க ஏத்துக்கல. ஏதோ நடமாடி கொண்டிருப்பதனால் உயிருக்கு பிணமா இருந்தா உயிர் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர, இதுதான் உயிர் என்று விஞ்ஞானத்தில் விளக்கம் உண்டா என்று மகர்ஷி கேட்பார். அப்படி சில மறை பொருள் ரகசியங்கள் எல்லாமே சாதாரண மனித அறிவுக்கு, விஞ்ஞான அறிவுக்கு, சாதாரண பக்தி மார்க்க அறிவுக்கு எட்டுவது இல்லை. அது மனதை கொண்டே மனதுக்குள்ளாக தன்னுக்குள் தன்னை தேடுகின்ற முயற்சி. நமக்குள்ள நாம் யார் என்பதை தேடுகின்ற முயற்சி. உடலுக்குள்ள ஒவ்வொரு அங்கமாக ஒரு படித்தளமாக உள்நோக்கி ஒடுங்கி ஒடுங்கி போக 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 இந்த பல உறுப்புகளை உள்ள ஒடுக்கி மேல தோலால் பொருத்தப்பட்ட ஒரு அழகிய உடம்பு. அந்த உறுப்புகள் எதனால் ஆனது, அதிலிருந்து உயிர் எதனால் ஆனது என்றெல்லாம் பல கேள்வி எழுப்பி எழுப்பி போக போகத்தான் எல்லாவற்றுக்கும் ஒரே மூலப்பொருள் அறிவு, இறைநிலை என்பது புரியும். அவருடைய வரலாற்றை புரிந்து கொள்கின்ற போதுதான் இந்த பதிவுகள் மனம் என்பதெல்லாம் என்ன என்பது புரியும்.
இதை மகர்ஷி அவர்கள் நமக்கு பயிற்சிகள் மூலமா விளக்கத்தை தர்றாங்க. பிறகு அதற்கான பயிற்சிகளையும் இணைக்கிறாங்க. ஏன்னா விளக்கம் இல்லாமல் ஆச்சாரம் இல்லை அனுஷ்டானம் பண்ண முடியாது. முதல்ல விளக்கம் இருந்தா தானே எப்படி செய்யறதுன்னு செய்ய முடியும். அப்போ இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 3 நிலைகளாக ஞான மார்க்கம் அமைந்திருக்கு. முதலில் குருவானவர் நமக்கு இன்ஃபர்மேஷன், இந்த வாழ்க்கையை பற்றி, உடலை பற்றி, மனதை பற்றி, தெய்வத்தை பற்றி ஒரு குறிப்பு பேசுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. பிறகு உடற்பயிற்சிகளை தொடங்கி பிரம்மஞானம் வரைக்கும் பயிற்சிகளை படித்தளமாக ஒவ்வொரு கட்டமாக கொடுப்பாங்க. அப்போ இந்த விளக்கம் பிறகு அதை செய்து வர வர நமக்குள் ஏற்படுகின்ற அனுபவங்கள், அனுபவம் வந்தால்தான் கன்ஃபர்மேஷன். அனுபவம் இல்லை என்றால் அவங்க என்ன சொல்றாங்க, நானும் செஞ்சு பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க சொல்லிடுவாங்க. இன்றைக்கும் பல பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கும் மனவளக்கலை தெரியும். ஒரு முறை பக்கத்துல ஒருவர் துணை பேராசிரியர் பயிற்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எத்தனை பேர் வருவாங்க? 40 பேர் வருவாங்க. வழக்கம் போல 9:45 நான் போயாச்சு. 10 மணிக்கு வகுப்பு ஆரம்பம். ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இப்போ வந்துடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். 11 மணி 10 பேர் வந்தாங்க. 40க்கு 10 வந்தாங்க. சரி, துவக்கத்துல சரி 10 பேர் வந்திருக்கிறீங்க, உங்களிலே மனவளக்கலை தொகுப்பு 3 வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர்னு கேட்டேன். 2 பேர் கையை தூக்கணும். படிச்சிட்டீங்களா முழுமையான்னு கேட்டேன். படிச்சுட்டு இருக்கிறோம் நாங்க. எத்தனை வருஷம் துணை பேராசிரியர் ட்ரெயினில் இருக்கிறீங்க? 2 வருஷம் 3 வருஷம். மனவளக்கலை 1, 2, 3 கூட படிக்காதவர்களை துணை பேராசிரியர் ட்ரைனிங்ல போட்டு இவங்க போய் பாடத்தை நடத்தினா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது போல எனக்கு தெரியும், என்ன தெரியும், சில பேர் இந்த 1, 2, 3 மட்டும் படிச்சுட்டு எனக்கு மனவளக்கலை தெரியும், 3 பாகம் படிச்சிருக்கேன், படிச்சுட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? மனவளக்கலை எப்போ தெரியும் என்று சொல்ல முடியும்? 1854 கவிகளுக்கும் விளக்கம் புரிந்திருந்தால் எனக்கு மனவளக்கலை தெரியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரியும் சொல்லிக்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நானும் போய் பார்த்தேன், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் பல பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இது என்ன, இவரும் தேர்வு பெறவில்லை, ஆர்வமுள்ள சிலரையும் கெடுத்துடுறார். இல்லைன்னா அவராவது வந்து பார்த்துருப்பார். இவர் சொன்னதை நம்பி அங்கே ஒன்றும் இல்லை போல் இருக்கு. அப்போ அது உண்மையான அற்புதமான பயிற்சி முறைகள், தத்துவங்கள், கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே போய் சேர்வதிலே சுணக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் ஒரு கருத்தை தெளிவாக புரிந்து கொள்வது. இன்னும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன்றதெல்லாம் அடுத்த ஒரு கேள்வி. ஒரே சப்ஜெக்ட் தான் பேச போறாங்க, எத்தனை தடவை கேட்கறது? இதுக்கு பதில் என்ன என்றால், கேட்பது தெரிந்துள்ளதற்காக அல்ல. எப்போ என்ன மாதிரி பயிற்சி தேவையில்லை, எனக்குள் தீய எண்ணங்களே வரவில்லை என்றால் என்ன மாறுதல் தேவையில்லை. எப்போ ஆசை சிரமத்தில் பயிற்சி தேவையில்லை, எனக்குள் எந்த ஆசையும் இல்லை என்றால் இந்த பயிற்சி தேவையில்லை. அதேபோல் எப்போ எனக்கு சினமே வருவதில்லையோ அப்போ சினம் தவிர்த்தல் பயிற்சி தேவையில்லை. அப்ப இது எத்தனை முறை கேட்டோம் என்று எண்ணிக்கை கணக்கு அல்ல, மாறிவிட்டோமா என்பதுதான் கணக்கு. அப்ப மாறுகின்ற வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்பதும், படிப்பதும், சிந்திப்பதும், பயிற்சி செய்வதும், அதை அளந்து பார்ப்பதும். அதாவது பேலன்ஸ் ஷீட் போடுறாங்க பாருங்க, ஒவ்வொரு கம்பெனிக்கும் இந்த வருஷம் எத்தனை லாபம் வந்திருக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எவ்வளோ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுறாங்க இல்லையா? அதே போல் மனவளக்கலைக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போடணும். இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்பு நம்ம எப்படி இருந்தோம்,
பயிற்சிக்கு வந்து 1 வருஷம் எப்படி இருந்தோம், 2வது வருஷம் எப்படி இருந்தோம், 10 வருஷத்துல எப்படி இருந்தோம், 30 வருஷமாச்சு எப்படி இருக்கிறோம்? வளர்ச்சி இருக்கணும். இல்லைன்னா ஒரே காரணம் பயிற்சிகளை சரியா செய்யலைன்றது தான். வேற காரணமே கிடையாது. பயிற்சிகளை செய்திருந்தால் நிச்சயமாக வளர்ச்சி மட்டுமே இருக்கும். தொய்வுக்கு காரணம் கிடையாது. அதனால் இந்த பயிற்சிகளை முறையாக செய்கின்ற போது கிடைக்கின்ற அனுபவமே கன்ஃபர்மேஷன். அப்ப முதலில் பெற்றது ஒரு செய்தி, இன்ஃபர்மேஷன், விளக்கம். அதை செய்து பார்த்து உணர்ந்தது கன்ஃபர்மேஷன், அனுபவம். அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது 3 நிலைகளிலே அடங்கும். ஒன்று, குருவிடத்திலிருந்து நமக்கு வந்து சேர்வதும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு இடமாற்றம். முதலில் இருந்த நான் இப்போது இத்தனை வருஷம் பயிற்சியில இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன், இது ஒரு தரமாற்றம். என்னில் இருந்து நான் எத்தனை பேருக்கு இந்த பயிற்சியில கொண்டு சேர்க்கிறேன், அது இன்னொரு இடமாற்றம். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் 3 நிலைகளிலே 3 அர்த்தங்கள் உண்டு. இது ஒரு குரு சிஷ்ய உறவின் தொடர்ச்சி. இது ஒரு குரு பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரை, இப்படிதான் போகும். எனவே இதை பள்ளி கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே தர முடியுமா என்றால் முடியாது என்பது பல மகான்களின் அனுபவம். அதை மகர்ஷி இந்த கவியில நமக்கு தீர்ப்பாக சொல்லுகிறார். இப்போ எல்லோரும் அகம் நோக்கி எண்ணத்தை ஓர்மை நிலை எய்த செய்ததன் இயக்க இயல்புகளை செயல்முறையில் கல்லாமல் எழுத்தளவில் மாத்திரம் அக்கலை கடமை கற்றால் அவ்விரு பிரிவும் கற்பவர்களை உள்ளத்தில் நில்லாது. ஏன்னா இப்போ எவ்வளவோ நம்ம படிச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், டாக்டரேட் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த பாடத்துல இன்றைக்கு நமக்கு ஒரு தேர்வு வைத்தால் எத்தனை மார்க் வாங்குவோம்? ஏற்கனவே டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், எத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ நமக்கு அந்த டெஸ்ட் மறுபடியும் வச்சா எத்தனை மார்க் வாங்குவோம்? ஃபெயில் மார்க் கூட வந்துடலாம். மறந்து போகலாம், கற்றது மறந்து போகலாம். ஆனா தினசரி பயிற்சி செய்து கொண்டிருந்தால் அது மறக்குமா? எனவே தினசரி, அதாவது பதஞ்சலி யோக சூத்திரத்துல பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி என்று மனதுக்கான 4 பயிற்சிகள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இது உடம்புக்கான பயிற்சிகள். அப்போ 8ல 4 நாளா பிரிச்சுறாரு. உடலுக்கு 4, மனதுக்கு 4. அப்ப மனப்பயிற்சியில தாரணை அப்படிம்பார். இப்ப மனவளக்கலையில தாரணை என்பது என்ன என்றால், இந்த தத்துவங்களை படிப்பதும் கேட்பதும் சிந்திப்பதும் எல்லாமே தாரணையில் அடங்கும். மன ஓர்மை. இதுல தேர்ச்சி பெற தியானம் நல்ல முறையிலே வெற்றிகரமாக அமையும். அதனுடைய முழுமை நிலை சமாதி நிலை, இறைவனோடு இணைந்த பேரின்ப நிலை. எனவே இதை தொடர்ந்து செய்கின்ற போது அது மறந்து போகாது. பயிற்சியில் மட்டுமல்ல, தத்துவ சிந்தனையும் சேர்த்துதான். தினசரி தத்துவங்களை கொஞ்சமாவது படிக்கணும், கேட்கணும், சிந்திக்கணும். அப்போ இந்த பயிற்சியோடு நம்மை தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரமோ அல்லது முடிந்த அளவுக்கோ இணைத்து கொண்டால் மட்டுமே தெளிவும் பெற முடியும், பயிற்சியிலே நன்மைகளையும் மேன்மைகளையும் சந்திக்க முடியும். எனவே கல்லாமல் எழுத்தளவில் மாத்திரம் அக்கலை கடமை கற்றால் அவ்விரு பிரிவும் கற்பவர்கள் உள்ளத்தில் நில்லாது. சரி, அறிவு, உயிர், தெய்வம், பேரிக்க கலை நிலைகளை தெளிவாக நிலைத்து உணர முடியாது. அறிவு, உயிர், தெய்வம். உயிர் ஓரளவுக்கு இருக்குன்னு ஏத்துக்கிறாங்க, மனசு ஏதோ தங்கமான மனசு சொல்லிக்கிறாங்க. ஆனா அறிவு, தெய்வம் என்பது எப்படி ஏற்றுக்கொள்வது, எப்படி உணர்வது? மனதை கொண்டேதான் அறிவை அறிய முடியும். பகுத்தறிவை கொண்டேதான் பேரறிவை அறிய முடியும். எனவே பரிணாமம் என்பதும் வாழ்க்கை என்பதும் அறிவின் பயணமே. அறிவின் பயணம்தான் எல்லாமே. இந்த பயணத்தில் நாம் இருக்கிறது ஒரு இறுதி நிலை. மீண்டும் அது அங்கேயே போய் சேரணும். சேர்ந்து விட்டால் வாழ்க்கை வெற்றிகரமாகும். எனவே அதற்கு பயிற்சிகள்
பயிற்சி 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 தான். அதை தொடர்ந்து செய்யக்கூடிய, விட்டு விடாமல் செய்யக்கூடிய விடாமுயற்சி அவசியம். அந்த கருத்தை தான் குரு சிஷ்ய உறவாக, இது வெறுமனே பல்கலைக்கழகங்களிலே கற்றுக்கொள்ள முடியாது. அங்கே சைக்காலஜி, பிலாசபி என்பதெல்லாம் ஒரு தத்துவ ரீதியாக கற்றுக்கொள்ள முடியுமே தவிர உண்மையில உணர முடியாது. அது மட்டுமல்ல, இதுல இந்த பல்கலைக்கழகங்களிலே கூட ஒரு உண்மை தொக்கி நிற்கிறது. பல பிரிவுகள், லாங்குவேஜ், ஹிஸ்டரி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இன்னும் சயின்ஸ்ல நிறைய பிரிவுகள். ஒவ்வொரு பிரிவிலையும் இளம் பட்டம், முதுகலை பட்டம், பிறகு முனைவர் பட்டம் தர்றாங்க. இப்போ பிஎஸ்சி, பிஏ படிக்கிற போது பிராக்கெட்ல கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதே போல எம்ஏ, எம்எஸ்சி படிக்கிற போது பிராக்கெட்ல ஹிஸ்டரி, ஜியாகிரபி அல்லது கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்னு போட்டுக்கிறோம். பிஹெச்டி தரும்போது பிஹெச்டி பிசிக்ஸ் பிராக்கெட்ல, பிஹெச்டி மேத்தமெட்டிக்ஸ் பிராக்கெட்ல, இப்படி ஏதாவது தர்றாங்களான்னு பாருங்க. இல்ல. இளகலை, முதுகலை வரைக்கும் அந்த பிரிவிலே படித்த ஒருவர் முனைவராக வருகின்ற போது பொதுவான பட்டம் மட்டுமே தரப்படுகிறது, பிஹெச்டி. ஏன் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு விளக்கம் என்னன்னா, இந்த பிஹெச்டி என்பது டாக்டரேட் இன் பிலாசபி, அதாவது பிலாசபி லீட்ஸ் டு டிவினிட்டி அப்படின்றது அவருடைய விளக்கம். பிஹெச்டியுடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. அப்போ எந்த துறையில் படித்தாலும் கடைசியில் எங்க வந்து நிக்குது? பிசிக்ஸ்ல வந்து நிக்குது, பிலாசபில வந்து நிக்குது. ஏன்னா பௌதிகம் தான் பார்க்கக்கூடியது. அந்த பௌதிகத்தை பற்றி பேசுவதுதான் பிலாசபி. அப்போ அதிலே ஒரு உச்சம் காண வேண்டும். டெஸ்டினி, பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி. அந்த டிவைனிட்டி உணரணும். இது எத்தனை முனைவர்களுக்கு இதோட அர்த்தம் தெரியும்? எல்லாம் பிஹெச்டி வாங்கிட்டாங்க. இந்த பிஹெச்டிக்கு இதுதான் அர்த்தம் என்று தெரிந்திருந்தால் அப்போ டிவைனிட்டி தேடி இருக்கணும். டிவைனிட்டி தேடி இருந்தால் ஒரு பிஹெச்டி ஒரு புக் எழுதினார், தெய்வ மகாத்மியம்னு ஒரு புக் எழுதினார். என்னுடைய உறவினர் ஒருத்தர் இந்த புக்கு உங்களுக்கு தான் இந்த துறையில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு இந்த புக்கத்தை கொடுத்தார். அது திருப்பி பார்த்து இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகாதுன்னு கொடுத்துட்டேன். அப்போ பிஹெச்டி படிச்சுட்டு என்ன புக் எழுதினாருங்க? தேவி மகாத்மியம். தேவி எப்படி பிறந்தாங்க, என்ன பண்ணாங்க, அவருடைய திருவிழாளர் என்ன, இந்த கதை தான் ஏகமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிஹெச்டி கொடுத்தாங்க. ஸோ டிவைனிட்டி என்பது என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ பட்டங்கள் பெற்றார்களே தவிர பயிற்சிகள் தரப்படவில்லை. அதான் சாமி சொல்றாங்க, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களிலே இந்த 2 துறைகளை கற்றாலும் அனுபவமின்றி அதில் தேர்ச்சி பெற முடியாது. அறிவு, உயிர், தெய்வம் இவற்றை அறியவோ அதில் நிலைக்கவோ முடியாது. ஸோ ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இது என்று மகர்ஷி இந்த கவிதை சொல்றாங்க. அப்போ வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பது, கற்பனை செய்வதல்ல. அதேபோல் தத்துவம் என்பது வாழ்ந்து பார்ப்பது தான், வெறும் கல்வி அறிவு கிடையாது. அப்படி நல்ல குருவின் ஆசீர்வாதத்தில், குருவின் வழிகாட்டலிலே இந்த பயிற்சிகளை செயல் திட்டமாக செய்து பழகி தேர்ச்சி பெற வேண்டும் என்பதைத்தான் மகர்ஷி அவர்கள் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையாக, செயல்முறையாக, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே, நாட்டம் அங்கிருக்கும், செயல் தினசரி நடக்கும், அந்த செயலோடு இணைந்த நாட்டம் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா, அருமையான விளக்கம். ஆசிரியர் வாழ்த்திடலாம். இன்று நமக்காக உள்ளுணர்வு என்ற தலைப்பில் நமக்காக மகரிஷி கவிக்கு சிந்தனை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம்.
முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்ததாக பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாடுவதற்காக ஸ்ரீராம் ஐயா அவர்களையும், அடுத்ததாக பிரம்மஞானம் பாடல் பாடுவதற்காக அருணகிரி ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர்செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில், மனமாமுயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.